அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவில் தடம் பதிப்போம் பேட்சில் ஷெட்யூல் 4 அதாவது யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக், அதாவது இப்போ ஒரு பொருள் தரும் பல சொல் இருக்குது, பல பொருள் தரும் ஒரு சொல் இருக்குது, ஒரு பொருள் பன்மொழி இருக்குது, ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அப்படின்னு இருக்குது. அப்போ இதில் நாம் ஒரு லிங்காக இந்த ஒரு பொருள் தரும் பல சொல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல், இந்த ரெண்டு டாப்பிக்கை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ரெண்டு டாப்பிக்குமே சேம் தான் கணக்குக்கு, ஓகேங்களா? ஆனால் ஒரு பொருள் பன்மொழி வேறு, பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படிங்கிறது அந்த டாப்பிக்கை நான் தனியாக கொண்டு வந்துடுறேன். அது எங்கெங்கே புக்கில் கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வேர் டு ஸ்டடியில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். அதை நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கட் பண்ணி கொண்டு வந்துருக்கிறேன், சரிங்களா? முதல்ல ஒரு பொருள் தரும் பல சொல்னா என்ன, ஒரு சொல்லிற்கிணையான வேறு சொல் அப்படின்னா என்ன, இது புத்தகத்தில் எங்கெங்கே கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறதும், அதை எளிமையாக நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் பிக்சராக கொண்டு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்கும், இப்போ கடல் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு இந்த அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருக்கேன். கடைசியாக நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் ஐட்டமாகவும் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ ஒரு சொல்லுக்கு இந்த பொருள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு வந்திருக்கேன். இது முழுசாக நம்ம இந்த ஒரு டாபிக், அதாவது ஒரு பொருள் தரும் பல சொல் ப்ளஸ் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் பலப்பொருள் தரும் ஒரு சொல், அது அடுத்த வீடியோ பதிவில் வரும், ஓகேங்களா? சரி, ரைட். ஆக்சுவலாக போன வீடியோ பதிவிலேயே இந்த அகரவரிசைப்படுத்துக்களை நான் சொல்லும்போது ஆன்சர் கரெக்டாக தான் சொல்லிட்டேன். ஆனால் டிக் பண்ணும்போது ஆப்ஷன் சி அப்படின்னு இந்த 11வது கொஸ்டினுக்கு நான் சொல்லிட்டேன். அப்போ அதான் நாம் ஏதோ ஒரு இதில் டக்குன்னு பதில் சொல்லிடுறோம், ஆனால் ஆன்சரை டிக் பண்ணும்போது சி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, 11க்கு ஏதாக வரும், ஓகேங்களா? அகரவரிசைப்படுத்துக்க அந்த வீடியோ பதிவில். சரி, வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். ஒரு பொருள் குறித்த பல சொல் அப்படின்னா என்ன? அதாவது ஒரே ஒரு குறிப்பிட்ட பொருளை குறிப்பதற்காக தமிழில் பல வேறுபட்ட சொற்கள் பயன்படுத்தப்பட்டால் அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு பொருள் குறித்த பல சொல் அப்படிம்பாங்க. ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும், ஆனால் அதுக்கு நிறைய சொல் இருக்கும் அப்படிங்கிறது தான், ஓகேங்களா? அப்போ தாமரை அப்படிங்கிற ஒரே ஒரு சொல் இருக்குன்னா அதுக்கு பாருங்கள், கமலம், கஞ்சம், முளரி அப்படின்ட்டு பல சொல் இருக்குது. ஒரே பொருள் தான், தாமரை அப்படிங்கிற ஒரே பொருளில் தான் இந்த மூணுமே சொல்லும். அந்த மாதிரி பல சொல் இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கமே. எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, சூரியன் அப்படிங்கிறதுக்கு கதிரவன், பகலவன், ஆதவன், ஞாயிறு, இது எல்லாமே சூரியன் அப்படிங்கிறத தான் குறிக்கும். அதே மாதிரி அரசனுக்கு என்னது, கோனாலும் அரசன் தான், மன்னன்னாலும் அரசன் தான், வேந்தன்னாலும் அரசன் தான், இறைவன் அப்படின்னாலும் அரசன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மலைக்கு பாருங்கள், மாரி, துளி, புயல், மேகம் அப்படின்ட்டு அர்த்தங்கள் இருக்குது. இப்போ மாரின்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம், மேகம் அப்படிங்கும்போது கூட ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம், புயலும் ஆனால் துளி அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம கொஞ்சம் யூனிக்காக பார்த்துக்கிறது, தெரிஞ்சுக்கிறது முக்கியம். சரி, ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வாக்கியத்தில் அல்லது பேச்சில் ஒரு சொல்லுக்கு பதிலாக அதே பொருளை தரக்கூடிய மற்றொரு சொல்லை பயன்படுத்துவது, அதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு சொல்லை பயன்படுத்துறது, இணையான வேறு சொல், அதை தான் சொல்லுவாங்க ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் அப்படின்ட்டு. இது மொழியோட அழகையும் நமது சொல் வளத்தையும் அதிகரிக்க உதவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பூனாலும் மலர் தான், புஷ்பன்னாலும் நம்ம இந்த படத்தில் சொல்கிற மாதிரி பூனாலும் மலர் தான், கமலம் அப்படின்னாலும் மலர் தான் அப்படிங்கிற மாதிரி வேறு சொல் என்ன பாருங்கள், வெவ்வேறு சொல்லாக இருக்குல்ல. அப்போ இந்த ரெண்டு டாப்பிக்குமே ஒரே லிங்க்கு தான், ஓகேங்களா? ஒரு பொருள் குறித்த பல சொல் அப்படிங்கும்போது பல சொல்லும்போது மாற்றி தானே வரும், அதை தான் இணையான வேறு சொல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இது புத்தகத்தில் எங்கே கவராக இருக்குது, வேறு என்ன இங்கே விளக்கத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு இலக்கு, அதுதான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. புத்தகத்தில் எங்கே கவராக இருக்குது அப்படின்னா, இது நம்ம அந்த டாப்பிக்கு கவர் ஆகிறதுனால இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் பெட்டர் தான். அதாவது குகை ஓவியம், நான் தான் குகை ஓவியம் பேசுகிறேன். பழங்கால மனிதர்கள் குகைகளில் தான் வாழ்ந்து வந்தனர். அப்போ பழங்கால மனிதர்கள் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா குகைகளில், அங்கு தான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரைய தொடங்கினார்கள். செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்களை வரைந்தனர். வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன. நாங்கள் பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்போம். அப்போ குகை ஓவியம், கோட்டோவியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவோங்க, ஓகேங்களா? மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு எங்களை வண்ணம் தீட்டினர். எங்களை உற்று நோக்கினால் பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம். இது அதனுடைய தகவல். இதிலேருந்து ஒரு பொருள் குறித்த பல சொல் அப்படின்னா குகை ஓவியம், கோட்டோவியம் அப்படிங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி துணி ஓவியம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா, துணிக்கு பாருங்கள் வேறு பேர், அதாவது ஓவியம் வரைய பயன்படும் துணியை
அப்போ ஓவியம் வரை பயன்படும் துணிக்கு வேறு பேர் என்னென்னு பாருங்கள். எழினி, திரைச்சீலை, கிளி, படாம் அப்படிங்கிறதெல்லாம் பல பேர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு சொல்லுக்கு இந்த அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதேமாரி என்ன சொல்கிறாங்க, தலைவி யானை கண்டஞ்சி காட்சி சிவகன் துணியில் உழந்து பொழுது தற்காலத்தில் எங்களை கலங்காரி ஓவியங்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த ஒரு சொல் பலப்பொருள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த ஓவியம், ஓவியம் வரையணும், இந்த டாபிக் இருக்குது பார்த்திங்களா, இது ரொம்ப 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 முக்கியம். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இதுலேயும் சரி, இந்த தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேயும் சரி. சரி, ரைட். வேறு என்ன? புனையா ஓவியங்கள் பற்றி நம்ம இலக்கியங்கள் கூறும் செய்திகள். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் நெடுநல்வாளை. புனையா ஓவியம் புறம்போந்தன மணிமேகலை. தெரிஞ்சுக்கோங்க, சும்மா கடுப்ப புனைவில் அப்படிங்கும்போது நெடுநல்வாடை, புறம்போந்தன அப்படின்னா மணிமேகலை அப்படின்ட்டு. சரி, ஓகே. இப்போ துணி ஓவியத்துக்கு துணிக்கு உண்டான பேரை பார்த்தோம். அப்போ தாழ் ஓவியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ வந்து அதிகமாக பயன்பாட்டில் இருப்பவர்கள் நாங்களே. இப்போ வந்து அதிகமாக பயன்படுத்துறது இதுதான். கோட்டு ஓவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களை நாங்கள் காணப்படுகிறோம். இது எது மூலமாக அதை பயன்படுத்துகிறாங்க, வரைகிறாங்க அப்படின்னு பார்த்தா கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம். ஓகேங்களா. கரிக்கோல், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி எங்களை வரைகின்றனர். அப்போ இது பொருந்தாச்சொல் அடிப்படையில் கூட கேட்கலாம். தாழ் ஓவியம் வரைய பயன்படு பொருந்தாதது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா. கரிக்கோல் அப்படிங்கும்போது இந்த கரி வரணும். அங்கே ஆப்ஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கரிக்கோல் அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்தா கூட நமக்கு தெரியணும். சரி, இப்போ இதுதான் ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு பொருள் பல சொல் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ ஓவியம் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், ஓவியம், ஓவம், சித்திரம், படாம், வட்டிகை செய்தி. ஓகேங்களா. இது வந்து நம்ம ஷார்ட்கட் வீடியோ லாஸ்ட்டு போட்டிருக்குறோம், நிறையா இருக்குது. அதை நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும். இது ஒரு டாபிக், இது ஒரு டாபிக்ன்ட்டு 3 பாக்ஸாக இங்கே ஒன்று போட்டு நீங்களே வந்து எத்தனை இருக்குது இங்கே 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போ ஓவியத்துக்கு 7, 1 2 3 4 5 6, 7 6, 1 2 3 4 5 6 7, அப்போ 767. அந்த கணக்கு பிரகாரம் நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கணும், இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா. இத்தனை இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதேமாதிரி ஓவியம் வரைபவர் என்ன சொல்கிறாங்க, கண்ணுள் வினைஞர், ஓவியப்புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோனுக்கு எந்த லா வருதுன்னு பார்த்துக்கணும். சித்திரக்காரர், வித்தகர், எழுதெழில் அம்பலம், தொழிலில் எழுதெழில் அம்பலம், எழுத்திரலை மண்டபம், சித்திரம்பலம், சித்திரக்கூடம், சித்திரமாடம், சித்திரமண்டபம், சித்திரசபை. சொல்லப்போனால் இதில் ஒரு 3 இது ஆப்ஷன் தெரிஞ்சால் கூட போதும். மீதி எல்லாம் வந்து சித்திரை அப்படிங்கிறத ஆரம்பிக்குது. அப்போ சித்திரை அம்பலம், கூடம், மாடம், மண்டபம், சபை அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக கூட தெரிஞ்சுக்கலாம். சரி, ரைட்டுங்களா. அடுத்தது வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது கடி அப்படின்ட்டு அதோடு சேர்ந்து மலர் வந்தால் அதுக்கு ஒரு அர்த்தம், கடி நகர் வந்தால் அதுக்கு ஒரு அர்த்தம், அந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், கடிமலர்னால் மனம் மிக்க மலர், கடிநகர்னால் காவல் மிக்க நகர், கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுவோம், கடி நுனி அப்படின்னா கூர்மையான நுனி. இப்போ இப்படி ஒரு அர்த்தம் தருது. இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த உரு, தவ, நனி, இந்த 3 சொற்களுமே பார்த்திங்கன்னா மிகுதி அப்படிங்கிற ஒரே ஒரு அர்த்தத்தை தான் தரும், பொருளை தரும் அப்படிங்கிறாங்க. அப்போ உருபசி அப்படின்னா மிகுந்த பசி, மிகுதியான பசி, தவச்சிறிதுனா மிகச்சிறிது, அந்த மாதிரி, நனி நன்றுனா மிக நன்று, அந்த மாதிரி மிகுதி அப்படிங்கிற ஒரு அர்த்த பொருளை வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, அடுத்தது புத்தகத்தில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, அணி அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு சொல் ஒரே தொடரில், இந்த ஒரு சொல் ஒரே தொடரில் பல பொருள் அமையுமாறு தருமாறு எழுதுக அப்படிங்கிறாங்க. அப்போ பல அணிகளை அணிந்த வீரர்கள் அணியாய் சென்றனர். அப்போ கிட்டத்தட்ட இங்கொரு அணி வந்துடுச்சு. அந்த மாதிரி வாக்கியமாகவும் இருக்கணும், அர்த்தமும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க படி அப்படின்ட்டு. அப்போ கண்ணன் மாடிப்படியில் அமர்ந்து படித்து கொண்டிருக்கின்றான். அப்போ 2 படி வந்துச்சா. திங்கள், சித்திரை திங்கள் அப்படின்னா அந்த மாதம், சித்திரை திங்கள் அப்படிங்கிறது. திங்கள் அப்படின்னா நிலவு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ சித்திரை திங்களில் 1 முழு நிலவு தோன்றும் நாள் திங்கட்கிழமை மிகவும், இங்கே ஒரு திங்கள் வந்துடுச்சு. அப்போ 3 திங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது மாதம் 1, நிலவு 1, கிழமை 1 சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. புரியுதுங்களா. 6 பேர் கொண்ட குழு ஏரி, குளம், ஆறு. அப்போ 6 பேர்கள் 6, ஒரு 6 நீர்நிலைகளை பற்றி ஆய்வு செய்தது. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி வந்து
ஒரு சில டஃப்பாக இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம ஷார்ட்கட்டாக இந்த மாதிரி வாக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். அதேமாரி இந்த சொல்லு, அதாவது பேசு, சொல்லுதல் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்ன பேர் இருக்குது பாருங்கள். பல சொல் என்ன அப்படின்னா பேசுதல், விளம்புதல், செப்பு, உரை, கூறல், இயம்பல், மொழிதல். மேக்ஸிமம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த கூறல் கொஞ்சம் கூறல், இயம்பல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மீதி எல்லாமே விளம்பு, இந்த 3 தான். மீதியெல்லாம் பேசு, செப்பு, உரை, மொழித அப்படின்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி கடலும் மரக்கலங்களும், கடலை குறிக்கின்ற சொற்கள், அதேமாரி மரக்கலத்தை குறிக்கின்ற சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடலுக்கு என்ன நிறையா இருக்குது. அதில் வந்து சில ஆழி, ஆர்கலி, முன்னீர், வாரணம், பௌவம், பறவை, பறவைக்கு திராவரணம், புணரி, இதெல்லாம் வந்து என்னது கடலை குறிக்கிறது. மரக்கலத்துக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. அது என்னது கப்பல், களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி, வங்கம், மிதவை, பக்ரி, ஓடம். அப்போ மரக்கலத்துக்கு உண்டான பேர் வந்து நிறையா இருக்குது. அப்போ இந்த 2 இதில் வந்து ஒன்று வந்து நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுருக்கணும். ஆழி, ஆர்கலி, முன்னீர் இதெல்லாம் வந்து கடல், மரக்கலத்துக்கு மீதி எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பக்ரி, ஓடம், பரிசில், புனை, தோணி இது எல்லாமே வந்து என்னது ஆக்சுவலாக மரக்கலத்தை குறிக்கின்றது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்த புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சில ஒரு பொருள் குறித்த பல சொல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ அழகு அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பொலிவு, எழில், வனப்பு அப்படின்னாலும் அழகு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அருள், பரிவு, கருணை இதுக்கெல்லாம் என்னது இரக்கம் அப்படிங்கிறது ஒரே ஒரு அர்த்தம் தான். கிளிக்கு பாருங்கள், தத்தை, சுகம், கிள்ளை இந்த 3மே வந்து கிளிக்கு உண்டானது. வெறுப்புனாலும் மலை தான், சிலம்புனாலும் மலை தான், பொறுப்புனாலும் மலை தான். எந்த ரூ வருதுன்னா இந்த ரூ வரணும் பார்த்துக்கோங்க. பொறுப்புனாலும் மலை தான். அப்போ ரகர வேறுபாட்டில் கூட டிஃப்ரெண்ட் கேட்கலாம். ஓகேங்களா? கதிரவன் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம், ஆதவன், பகலவன், ஞாயிறு இது எல்லாமே வந்து கதிரவனுக்கு உண்டானது. ஓகேங்களா? கதிரவன் என்னது சூரியனுக்கு உண்டானது. ஓகே. இன்னொரு இடத்துல பல பொருள் தரும் ஒரு சொல், இது வந்து நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். அது தனியாக நான் கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? அந்த டாபிக் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கலாம். அதேமாதிரி பாருங்கள், சோறு அப்படிங்கிற ஒரே ஒரு அர்த்தத்தை எத்தனை சொற்கள் இருக்குது பாருங்கள். சோறு அப்படின்னா அடிசில், அமலை, ஐனி, உண்டி, உணா, ஊன், கூழ். இப்போ உண்டி, உணா, ஊனு, கூழு, பொம்மிசை, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச சொற்கள். மீதி எல்லாமே பாருங்கள், சொன்றி, துற்றி, பதம், பாத்து, பாலிதம், புகா, புழுக்கள், புற்கை, பொம்மல், மடை, மிசை, மிசைனா மேலேங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது, சோறு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, மிதவை, மூரல், வல்சி இது எல்லாமே பாருங்கள் சோறு அப்படிங்கிறதுக்கு உண்டானது தான். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தடவை படிக்கிறீங்களா, ஒரு 2-3 தடவை படிக்கிறீங்க அப்படின்னா சோறுங்கிற ஒரு டாபிக் போட்டு நீங்கள் எழுதி பார்க்கணும். இத்தனை சொற்கள் இருக்கும்னு எழுதி பார்க்கணும். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு மனசில் நிற்கும். சரிங்களா? சரி, ரைட். இதை சார்ந்து தான் வந்து உங்களுக்கு பாடல் அடிகள் கொடுத்துருப்பாங்க. அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட அப்படின்னு 4 அடியாரில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல அறுசுவை உணவு, அதாவது வந்து சோறை தான் என்ன சொல்கிறாங்க உண்டி அப்படிங்கிறாங்க 4 அடியாரில். புறநானூரில் என்ன சொல்கிறாங்கன்னா கொல குறைபடா கூழுடை வியாநகர் அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துலையும் கூழ்னாலும் என்னது சோறு அப்படிங்கிறது தான். அப்போ ஒவ்வொரு பாடல் வரிகளிலையும் இந்த சோறு அப்படிங்கிறது வந்து எப்படி இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 4 அடியாரில் உண்டி, புறநானூரில் கூழுடை, சீவக சிந்தாமணியில் புழுக்கள், உப்பிலிப்பூ புழுக்கள், இரடி பொம்மல், மலைபடுகடாம். ஓகேங்களா? மூரல், பெருமானாற்றுப்படையில் மூரல், வல்சி, புறநானூரில் வல்சி. ஆக்சுவலாக புறநானூறு 2 பாடல் வரி இருக்குது, கூழுடை இருக்குது, வல்சி இருக்குது. சரி, ரைட். இப்போ என்ன பண்ணணும், நம்ம பொருத்தணும். ஒரு பொருள் உணர்த்தும் பல சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஓகே. இப்போ மிகுதி அப்படிங்கிறதுக்கு இதில் 4-5 ஆப்ஷனில் எது வரும்? மிகுதி அப்படின்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, சால, தவ, நுனி, நனி, கூர், களி அப்படின்ட்டு. பேசு,
கூறு, விளம்பு இதெல்லாம் வந்து வரும். கரெக்டு தானே? அப்போ இது வந்து 2. சூரியனுக்கு என்ன வரும்? ஞாயிறு, கதிரவன், பரிதி, பகலவன், வெய்யோன்னு வரும். குழந்தைக்கு பிள்ளை, குளவி, மகவு, செய். உலகம் புவி, தரணி, தாரணி அப்படின்னு தாரணி ஒன்றாலும் உலகம்தான். நானிலம், பார், வையம். இந்த மாதிரி நாம் மேட்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? சரி. அதே மாதிரி யானையை குறிக்கின்ற சொற்கள் அப்படின்ட்டு நிறையா இருக்குது. 21 சொற்கள் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. கயம், வேலம், அதாவது இது எல்லாமே யானை குறிக்கின்றது தான். ஆனால் யானையிலேயே வந்து ஆண் யானை, பெண் யானை, அந்த மாதிரி குட்டி யானை, அந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு சில பேர் இருக்குது. ஆனால் பொதுவாக வந்து நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு சொற்கள், அவ்வளோதான் பொதுவாக. அப்போ களிறு, பிளிறு, களபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனாவதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அல்லியன், அனுபமை, ஆணை, இபம், ரதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரினா பாருங்கள், பரீனா தான் குதிரை, கரீனா இந்த கரிக்கு யானை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அஞ்சனம், அஞ்சனாவதி, அத்தினி, இந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் தெரிகிற மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதேமாரி காட்டை குறிக்கின்ற சொற்கள், இது நமக்கு ஷார்ட்கட் வீடியோவும் நானும் கிருஷ்ணன் சாரும் சேர்ந்து போட்டிருப்போம். அப்போ நிறைய கிட்டத்தட்ட இருக்கும், 30 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 30ஐயும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கால், கான், கானகம், அடவி, இதை வந்து நம்ம ஒரு ஷார்ட்கட்டாக வந்து அந்த 2 பேர் நின்று சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும். பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட எத்தனை இருக்கும்? 30 இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த சொற்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு முடிஞ்சால் நான் அப்பப்போ இடையில வந்து ஷார்ட்கட்டாக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, இப்போ பார்த்த இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கிற சில தகவல் தான். இப்போ இதை சார்ந்து டோட்டலாக நாம் ஒரு பொருள் குறித்த பல சொல்ல வந்து நாம் கொஞ்சம் இமேஜோடையும் பார்த்துடலாம், அப்புறம் அந்த பாக்ஸ் ஐட்டத்தோடையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசன் அப்படிங்கிற சொல்லுக்கு வேந்தன், கொற்றவன், மன்னன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது அரசன் அப்படிங்கிற சொல்லுக்கு. அடுத்தது, கடல் என்ற சொல்லுக்கு என்னென்ன பேர் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கடல் என்ற சொல்லுக்கு முன்னீர், பறவை, வாரணம், ஆர்கலி, ஆழி, பவ்வம், புணரி. ஓகேங்களா? கடல் அப்படிங்கிற சொல்லுக்கு இந்த அர்த்தங்கள்லாம் இருக்குது. அடுத்தது, காடு அப்படிங்கிற சொல்லுக்கு நிறையா இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பார்ப்போம். அரணின்னு இருக்குது. அரண் தான் இங்கே இப்படி எழுதியிருக்காங்க. அரண், கான், கானகம், இது கிட்டத்தட்ட 30 சொற்கள் நம்ம இப்போ பாக்ஸ் சைடு பார்த்தோம்ல, அதை பார்த்துக்கோங்க. இது சும்மா எக்ஸ்ட்ரா தகவல். பறவை அப்படிங்கிறதுக்கு புல்லுனாலும் பறவை தான், கேசரி அப்படின்னாலும் பறவை தான், உவனம், சகுந்தம் அப்படின்னாலும் பறவை அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. உலகம் அப்படிங்கிறதுக்கு நிறையா இருக்குது. இதில் ஞானம்னா நமக்கு தெரிஞ்சது தான். மற்றபடி வந்து புவினா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம், நானிலம் தெரிஞ்சுக்கலாம், பார் தெரிஞ்சுக்கலாம். தரணினாலும் உலகம், காசிலி அப்படின்னாலும் உலகம், இகம்னாலும் உலகம், புவனம், பூதளம், இதெல்லாம் உலகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. புவனம், பூதளம். அடுத்தது, இந்த ஓவியம் இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஓவியம், ஓவம், படம், படாம், சித்திரம், வட்டிகை செய்தி. ஓகேங்களா? படம், சித்திரம், வட்டிகை செய்தி, ஓவியம், ஓவம், இந்த 3மே வருது. அடுத்தது, ஆடை அப்படிங்கிறதுக்கு துகில் அப்படின்னாலும் ஆடை தான், உடுக்கை அப்படின்னாலும் ஆடை தான். துகில் அப்படின்னாலும் ஆடை தான், உடுக்கை அப்படின்னாலும் ஆடை தான். காற்றுக்கு வலி, மாருதம், தென்றல், வாயு அப்படிங்கிறது இது கிடையாது. இந்த இது மட்டும்தான். வாயுனாலும் காற்று தான், தென்றல் ஓகே, மாருதம் அப்படின்னா காற்று தான், வலினா ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சது தான்.
அறிவு நமக்கு தெரியும். மதி ஞானம் அப்படின்னா அறிவு அப்படின்ட்டு. இடர்னா என்னது? ஆக்சுவலாக துன்பம், துயரம். ஊறு அப்படின்னாலும் இடர் அப்படிங்கிறது அர்த்தம். அழகு அப்படிங்கிறதுக்கு சந்தம், வனப்பு, எழில், அணி, கவின், பொலிவு, இதுவும் அர்த்தம்தான் அழகு அப்படிங்கிறதுக்கு. ஓகேங்களா? அது பிக்சராக கொண்டு வரும்போது ரெண்டாக இருக்கும், அதனால் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிட்டேன். அம்மானா இது ஓகே தான். தாய், அன்னை, பெற்றவள், இதெல்லாம் வந்து அன்னை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தரும். இது சூரியன். சூரியனுக்கு உண்டானது என்ன? ஞாயிறு, பகலவன், கதிரவன், ஆதவன், இது எல்லாமே வந்து சூரியனுக்கு உண்டானது. சொல் அப்படிங்கிற சொல்லுக்கு மொழி, கிளவி, பதம் அப்படிங்கிற பல சொல் இருக்குது. மொழி, கிளவி, பதம். இப்போ நம்ம சோறுக்கு உண்டானது பார்த்தோம், நிறையா இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து துற்றி, அமலை, அடிசில், கூழு, ஊனு, பொம்மல், ஐனி, அல்சி, உணா, உணவு, மிசை, இது எல்லாமே வந்து சோத்துக்குண்டான வேறு பெயர்கள். இது நிலவு. நிலவுக்கு என்னது? அது சூரியன் வேறு. இப்போ இது நிலவு. நிலவுக்கு பாருங்கள், மதி அப்படின்னாலும் நிலவு, சந்திரனால் நிலவு, திங்கள்னாலும் நிலவு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்குவாங்க. சரி, ரைட். இப்போ பாருங்கள், புத்தக சாலைக்கு என்னென்ன பேர் இருக்குது? ஏடகம், சுவடி சாலை, சரஸ்வதி பண்டாரம், புத்தக பண்டாரம், இது எல்லாமே புத்தக சாலைங்கிற ஒரே ஒரு அர்த்தம் தான். புவி, நிலம், உலகம், பூமி, பார். அடுத்தது பெண் அப்படின்னா நங்கை, வனிதை, மங்கை. பெண்ணுக்கு வந்து நங்கை, வனிதை, மங்கை. பெண்களுக்கு மடவார், மின்னார் அப்படின்னா பெண்கள். நோட் பண்ணிக்கோங்க, மடவார், மின்னார். இது பேசு நாம் இப்போ பார்த்தோம், கூறு, விளம்பு, இயம்பு, உரை அப்படின்ட்டு. மலர்ந்தன அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு இங்கே பாருங்கள், அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, இது எல்லாமே பாருங்கள் மலர்ந்தன அப்படிங்கிற ஒரே அர்த்தம் தான். அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன. மலை பார்த்தோம், பொறுப்பு, மாதிரம், வெறுப்பு, பூதரம், வரை, குன்று, இதெல்லாம் மலைக்கு உண்டானது. எந்த மலை? இந்த திருவண்ணாமலை, சென்னிமலை, அந்த மலை. இந்த மலை வந்து மேகத்திலிருந்து வர மலை, வான் மாறி அப்படிங்கிறது. மனம், உள்ளம், நெஞ்சம், மன்னன், வேந்தன், அரசன், கொற்றவன். மா அப்படிங்கிறதுக்கு மரம் இருக்குது, பெரிய இருக்குது, விலங்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. திருமகள், அழகு, மேன்மை, வண்டு, இதெல்லாம் மாக்கு உண்டானது. மாசுனா குற்றம் ஓகே, அழுக்கு ஓகே, தீது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மிகுதி நாம் பார்த்துட்டோம். மேகம், முகில், கார், கொண்டல், மஞ்சை, எழிலி. மேகத்துக்கு முகில், கார், கொண்டல், மஞ்சை, எழிலி. யானை, யானைக்கு நிறைய பேர் இருக்குது. இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் ஐட்டமாக கொடுத்துருந்தோம்ல, நிறைய பேர் இருக்குது. அதான் அஞ்சனம், அத்தி, அத்தினி, கரி. வயல், களனி, பலனம், செய். வளம் அப்படிங்கிறதுக்கு செல்வம், செழிப்பு, மிகுதி. மிகுதிக்கும் வளம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. ஓகேங்களா? சாலத்தவ எப்படி நம்ம மிகுதின்னு பார்த்தோமோ அதேமாரி வளம் அப்படிங்கிறதுக்கும் மிகுதி இருக்குது. வீடு, மனை, இல்லம், இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே. வையகம், உலகம், பூமி, மண்ணுலகம், பார், புவி, ஓகே தான். சூரியன் பார்த்துட்டோம். செய்யுள் அப்படிங்கிறதுக்கு பா, கவிதை, யாப்பு. நோட் பண்ணிக்கோங்க, கவிதை, யாப்பு, பா. பதம், அதான் சொல்லு. இப்போ நம்ம பார்த்தோம், இது பார்த்துட்டோம். சோறு. தன்மை அப்படிங்கிறதுக்கு சாந்தம் ஓகே, குளிர்ச்சி அப்படின்னாலும் தன்மை தான். தவறு, மாசு, குற்றம், பிழை, இதெல்லாம் தவறு. நித்திரை, உறக்கம் ஓகே, தூக்கம் ஓகே. நிலவு ஓகே. நூல் பார்த்துட்டோம். நெருப்பு பாருங்கள், அனல்னா நெருப்பு தெரியும், தீ ஓகே. கனல் அப்படின்னாலும் நெருப்பு தான். நோட் பண்ணிக்கோங்க, கனல் அப்படின்னாலும் நெருப்பு தான். பசுக்கு வந்து பெற்றம், ஆவின் பால். கோ, நோட் பண்ணிக்கோங்க, கோ அப்படின்னாலும் பசு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. கோனா அரசன் ஒரு அர்த்தம், பசு அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம் இருக்குது. பண்ணா இசை, ஓசை, பாடல், ஓகே. பறவை, ஆழி, கடல், இது நிறையா இருக்குது. இதில் 2 தான் இருக்குது கொடுத்துருக்காங்க, அது நம்ம பாக்ஸ் ஐட்டமாகவே இருக்குது. புகழ்னா பாருங்கள், இசை ஓகே தான், சீர் அப்படின்னாலும் புகழ் அப்படின்ட்டு. அரசன், அரண், மதில், கோட்டை, பாதுகாப்பு. அவானா ஆசை, விருப்பம், விளைவு. வேறு
அன்னை ஓகே, ஆடை ஓகே, இடர் ஓகே. இரக்கம், இரக்கத்துக்கு வந்து பரிவு, கருணை, அருள், தயவு. தயவுனாலும் இரக்கம், பரிதாபம் ஓகே இரக்கம். தயவுனா இரக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தயவு செய்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இரக்கம் காட்டுங்க மாதிரி. ஊன், உண்டி ஓகே, உணவுக்கு நிறையா இருக்குது ஓகே. உலகம் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், இகம், காசினி, புவனம், பூதளம், ஞானம், தரணி, புவி, நானிலம், பார், வையம். ஒளிச்சம், விளக்குக்கு ஒளி. ஓம்பல் அப்படின்னா காத்தல், பேணுதல் அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து மூணுமே நம்ம புத்தகத்தில் இருக்கிற தகவல் தான், அதை நமக்கு கண்டிப்பாக தெரியணும். கடல் நிறையா பார்த்துட்டோம். கடி, கப்பல், கப்பல், கப்பல் ஓட்டுபவன், மரக்கலம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. கப்பல் ஓட்டுபவன் என்னென்னு சொல்கிறாங்க, மாலுமி, நீகான், மீகாமன், நாவாய் ஓட்டுபவன், கப்பல் ஓட்டி ஓகேங்களா. நீகான், மீகாமன், நாவாய் ஓட்டுபவன், இதெல்லாம் கப்பல் ஓட்டுபவனை. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அதனால தான் நான் வந்து அது சொல்லலை, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு பொருள் பல சொல் அப்படிங்கிற டாப்பிக்கில் மெயினாக இந்த 10th புக்கில், நியூ புக்கில் பார்த்திங்கன்னா தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. இதிலிருந்து ஏதோ ஒரு மொத்தத்தில் ஏதோ ஒரு டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வருது. அப்போ இதில் வந்து இந்த டாப்பிக்கு அடங்கும். இப்போ அடிவகை வந்து தாள், தண்டு, கோல், தூர், இது எல்லாமே அடிவகை தான். என்ன, ஒவ்வொருக்கும் ஒரு வித்தியாசமான அடிவகையாக இருக்கும். நெல், கேழ்வரகோட அடிவகை வந்து தாள் அப்படின்ட்டு. அப்போ அடிவகையில் பொருந்தாதது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ ஒரு பொருள் குறித்த பல சொல் அப்படிங்கிற இடத்துலையும் கேட்பாங்க, பல பொருள் குறித்த ஒரு சொல் அப்படிங்கிற டாப்பிக்லையும் கேட்பாங்க. அப்போ இந்த பாடப்பகுதி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிற அத்து வேற ஆணி வேற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. களினா கருமி நடி, மூங்கிலி நடி, கலை அப்படிங்கிற மாதிரி எல்லா விதத்துலேயும் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. அப்போ இந்த தமிழ்ச்சொல் வளம் கண்டிப்பாக வந்து இந்த டாப்பிக்னு இல்லை, பொதுவாகவே இதிலேருந்து ஒரு கொஷின் வர்றதுனால இந்த டாபிக் ஃபுல்லாகவே, இந்த பகுதி ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுருங்க. இந்த பாவனர் என்ன பண்ணிடுறதுனா, இந்த தமிழ்ச்சொல் வளத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையும் சொல்லியிருப்பார். வித்து வகை, வேர் வகை, அரிதாள் வகை, காய்ந்த இலை வகை, இலை காம்பு வகை, பூ மடல் வகை, அதோட அரும்பு வகை, பூக்காம்பு வகை, இதழ் வகை, காய் வகை அப்படின்ட்டு எல்லா வகையுமே வந்து விளக்கியிருப்பார் ஓகேங்களா. சரி, இப்போ கொஸ்டினாக எப்படி கேட்பாங்க, இப்போ இந்த டாபிக் வச்சே பாருங்கள், இந்த பாடப்பகுதியை வச்சு ஒரு பொருள் குறித்த பல சொல்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் ஒரு 5 கொண்டு வந்திருக்கேன் சாம்பிளுக்கு. அப்புறம் உங்களுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ பதிவாக உங்களுக்கு வரும். இப்போ வடு, மூசு, கரும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. பிஞ்சு வகை அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ இந்த டாபிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பாருங்கள், அந்த பாடப்பகுதியில் பார்த்திங்கன்னா பூம்பிஞ்சு, வடு, மூசு, கவ்வை, குறும்பை, இது எல்லாமே என்னது, ஆக்சுவலாக பிஞ்சு வகை தான். அப்போ இப்படி தான் வந்து ஒரு பொருள் குறித்த பல சொல்லுற டாப்பிக்லேயும் கொஷின் வந்து கேட்பாங்க சரிங்களா. 2வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வயல் அப்படிங்கிறதுக்கு வந்து எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கனல்னால் நம்ம நெருப்புன்னு பார்த்தோம், காணினா வயல் ஓகே, அப்போ இதில் ஒன்று தப்பாக இருக்குது. தீயினா நெருப்பு, அப்போ தரிசுனா நிலம் தான் அர்த்தம், வயல் வராது. அதேமாரி சுடர்னா நெருப்பு, இந்த மாதிரி வைப்பா. பழனம், செய் அப்படிங்கிறது வயலுக்கு உண்டான வேறு சொற்கள் அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கணும். இதேமாரி தான் தாள், தண்டு, கோல், துரு, தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும் அப்படின்னா அடிப்பகுதியை குறிக்கும், அவ்வளோதான். திங்களுக்கு வந்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். மாதம், கிழமை, சந்திரன், நிலவு, இதுதான் வந்து கரெக்டாக இருக்குன்னா ஆப்ஷன் ஏ. திங்கள்னால் வாரம் வராது இல்லையா, அப்போ அதுலேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி திங்கள், கிழமை ஓகே. திங்கள் வந்து சந்திரன் வரும், ஆனால் சூரியன் வராது. அந்த மாதிரி ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு தப்பு இருக்குது, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தாவர உறுப்புகளை பொறுத்துக்க, அதாவது அந்த பாடப்பகுதியிலே இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத கொண்டு வந்துருக்கு. இப்போ மூங்கில்னால் என்ன வரும், மூங்கில் இலை, வேப்பந்தலை, கமுக கூந்தல், நெல் தாள் அப்படிங்கிற 4321 அப்படின்ட்டு தான் ஓகேங்களா. சரி, இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பாக்ஸ் ஐட்டத்தை கொண்டு வந்துடும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. வேறு அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.
நான் அடுத்த வீடியோ பதிவில் பலப்பொருள் தரும் ஒரு சொல் அது தனியாக ஒரு டாப்பிக்காக நான் வந்து உங்களுக்கு கொண்டு வரேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபாக்கிலிருந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.